अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தின் கடமைகள் 5. இஸ்லாம் என்பது 5 மீது அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத்து, 5வது ஹஜ் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த இஸ்லாம் தான் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது 5ல் ஒன்று தொழுகை. இந்த தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும், மரணிக்கிற வரைக்கும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுடைய இறைவனை வணங்கி வருவீராக மரணம் வருகிற வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. மரணம் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இந்த தொழுகையை தொழுதே ஆக வேண்டும், தொடர்ந்து தொழுதே ஆக வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தொழுகையை விட்டுக் கொள்ளலாம். ஆனால் மற்ற நேரங்களில் ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக தொழுது ஆக வேண்டும், எந்த ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தது நோக்கம் 2க்காக வேண்டிதான். ஒன்று இபாதத், இன்னொன்று ஹிலாஃபத். ஒன்று இபாதத்து, இன்னொன்று ஹிலாஃபத். இபாதத்து என்றால் அவனை வணங்க வேண்டும். ஹிலாஃபத் என்றால் இவன் மற்றவைகளை ஆட்சி செய்ய வேண்டும். மனிதன் அல்லாஹ்வை வணங்கி மற்றவைகளை இவன் ஆட்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மனிதனுடைய கையில் கொடுத்து விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், சஹ்ஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் உனக்காக வேண்டி நான் வசப்படுத்த தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலும், இன்னொரு ஆயத்தில் ஹுவல்லதீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உனக்காக வேண்டிதான் உலகத்தை படைத்திருக்கிறேன் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக உலகம் உனக்காக, நீ எனக்காக என்று சொல்வதை போன்று இந்த ஆயத்துகளும் அல்லாஹ்வுடைய வசனங்களும் இருப்பதை பார்க்கிறோம். நான் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் நமக்காக வேண்டி. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உலகத்தில் உள்ளவர்கள் அனைத்தும் உனக்காக வேண்டி அவன் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இபாதத்து என்பது தனி, ஹிலாஃபத் என்பது தனி, வணக்கம் என்பது தனி, ஆட்சி என்பது தனி. அந்த இபாதத்திலேயே சிறந்த இபாதத்தாக இருப்பது தொழுகை தான். இபாதத்துகள் நிறைய உண்டு. தொழுகை ஒரு இபாதத், நோன்பு ஒரு இபாதத்,
ஜகாத் ஒரு இபாதத், ஹஜ் என்பது ஒரு இபாதத், துவா செய்தல் என்பது ஒரு இபாதத். இப்படி இபாதத்துகள் நிறைய உண்டு. அந்த இபாதத்துகளிலேயே சிறந்த இபாதத்து தொழுகை. காரணம், மற்ற இபாதத்துகளெல்லாம் அடிமைத்தனத்தை அங்கே பார்க்க முடியாது. நோன்பு இதில் அடிமைத்தனத்தை பார்க்க முடியாது. ஜகாத்து அடிமைத்தனத்தை பார்க்க முடியாது. ஹஜ் என்பதும் அடிமைத்தனத்தை பார்க்க முடியாது. ஆனால் தொழுகை எடுத்துக்கொண்டால் நான் அல்லாஹ்விற்கு அடிமை, அல்லாஹ் உனக்கு நான் அடிமை என்பதை கையை தக்பீர் கொண்டு உணர்த்துகிறான். அல்லாஹு அக்பர், உனக்கு முன்னால் நான் சரணடைந்து விட்டேன், உனக்கு நான் அடிமை என்று தக்பீரை கையை தூக்கி அவன் அல்லாஹ்விற்கு அடிமை என்று ஒப்புக்கொள்கிறான். அதற்கு பிறகு நெஞ்சின் மீது அல்லது தொப்புளுக்கு கீழால் கையை கட்டி அல்லாஹ் உனக்கு நான் அடிமை, உனக்கு முன்னால் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த தக்பீருக்கு கையை கட்டுதல் உணர்த்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் குனிந்து அல்லாஹ் உனக்கு நான் அடிமை என்பதையும் அவன் உணர்த்துகிறான். அதற்கு பிறகு சுஜூதில் கலந்து இதற்கு அடுத்து நான் எதையுமே செய்ய முடியாது அல்லாஹ், என்னுடைய தலையை தரையில் வைத்து உனக்கு அடிமை என்பதை நான் உணர்த்துகிறேன் என்று அடிமைத்தனத்தை வெளிக்காட்டுவது தொழுகையில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா இபாதத்தை விட சிறந்த இபாதத்தாக தொழுகை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, மூமின்கள் மீது தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் தொழுவது கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தொழுகையை நாம் தொழுது வந்தால் எவ்வளவு சிறப்பு உண்டு, எவ்வளவு நன்மை உண்டு, இந்த தொழுகையை நான் விட்டால் என்ன தண்டனை உண்டு என்பதெல்லாம் நான் புரிந்து கொண்டு இன்றைய தினத்தில் இருந்து நாம் தொழுகையை சாகிற வரைக்கும், மௌத்தா போற வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய இல்லத்தில் ஒபு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நோக்கி எடுத்து அவர்கள் வருகிறார்களோ, அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மைகள் எழுதப்படுகிறது, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் ஒது செய்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி வருகிறாரோ, அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது, நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அதே போன்று சஹாபாக்கள் கூடியிருக்கும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிற உங்களுக்கு சிறப்பையும் அந்தஸ்தும் தரக்கூடிய ஒரு காரியத்தை அறிவித்து தரட்டுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கண்டிப்பாக அறிவித்து தாருங்கள் என்று சொன்னார்கள். மூன்று விஷயம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், அதே போன்று உங்களுடைய தரஜாவையும் அல்லாஹ் உயர்த்துவான். அந்த மூன்றில் ஒன்று நல்ல முறையில் உது செய்தல், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி வருதல், மூன்றாவது தொழுகைக்கு பின்னால் தொழுகையை எதிர்பார்த்து இருத்தல் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற காரியத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு யார் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பு வைத்துக் கொள்கிறாரோ இவர் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் மறுமையில் இருப்பார். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 7 சாராருக்கு தன் அரசின் நிழலை வழங்குகிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா தன் அரசின் நிழலை 7 சாராருக்கு கொடுக்கிறான். அதில் ஒரு சாரார் யாரு? வரஜுலுன் கல்புஹு முஅல்லஹுன் பில் மசாஜித், தன்னுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ள மனிதனுக்கு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, மேல் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் தொழுகைக்காக வேண்டி உது செய்து பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறாரோ அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு என்று துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவர் மீது கருணை காட்டுவாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள் உது பிரிகிற வரைக்கும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இப்படி தொழுகையுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு தொழுகையில் பேணுதலோடு இருக்கிறோம்,
நாம் எந்த அளவுக்கு தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம், நாம் எந்த அளவுக்கு தொழுகையில் இறையச்சத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, யார் தொழுகையை விடுகிறார்களோ, யார் தொழுகையை விடுகிறார்களோ, பாழாக்குகிறார்களோ, இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்றும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். யார் தொழுகையை பாழாக்கி மனயுச்சியை பின்பற்றுகிறார்களோ என்ற இடத்தை அவர்கள் சந்திப்பார்கள். என்பது சீழ்சலம் நிரம்பிய ஒரு இடம். நரகவாசியில் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அந்த வெப்பத்தினால் உடம்பில் இருந்து உருகி வரக்கூடிய நீர் தான் சீழ்சலம். அந்த சீழ்சலம் ஒதுங்குவதற்கு என்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தின் பெயர் தான் ஹைஜா. அந்த ஹைஜா என்ற இடத்தில் அல்லாஹ் போடுகிறான். யார் என்றால், தொழுகையை பாழாக்கி மனயுச்சியை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டவர்களை அந்த இடத்தில் அல்லாஹ் போடுகிறான். அது மட்டுமல்ல, தொழுகையில் யார் அசட்டையாக இருக்கிறார்களோ, தொழுகையில் பேணுதல் இல்லாமல், பிடிப்பு இல்லாமல், நினைத்தால் தொழுவது, இல்லை என்றால் விட்டு விடுவது, அசட்டையாக யார் தொழுகையில் இருக்கிறாரோ இவர்களுக்கு வயல் என்ற ஓடை உண்டு. தொழுகையாளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகையாளுக்கு கேடு. தொழுகையாளுக்கு ஏன் கேடு? எந்த தொழுகையாளி? தொழுகையில் பொதுவோக்காக இருப்பவர்கள், தொழுகையில் அசட்டையாக இருப்பவர்கள், தொழுகையில் பேறுதலாக இல்லாமல், தொழுகையில் பேறுதல் உள்ளவர்களாக இல்லாமல் இருப்பவர்கள், இவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் தொழுகையை தொழாமல் இருப்பவர்களுக்கு ஹையா என்ற இடத்தில் அவர்கள் அல்லாஹ் போடுவான். தொழுகையை விட்டு தொழக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற ஓடையில் அல்லாஹ் போடுவான். ஹையா என்பது மோசமான ஒரு இடம். அந்த இடத்தை விட்டும் மத்த நரகம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 400 தடவை பாதுகாப்பு தேடுகிறது என்ற ஹதீஸை பார்க்கிறோம். வயிறு என்ற ஓடையும் ஒரு மோசமான இடம்தான். அந்த வயிறு என்ற ஓடையினுடைய தீங்க விட்டும் நரகத்தில் மத்த பகுதிகள் எல்லாம் அல்லாஹ் இந்த வயிறு என்ற ஓடையுடைய தீங்க விட்டும் பாதுகாப்பாயாக என்று ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறது என்றும் ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் தொழுகையை விட்டவர்கள், தொழுகையை விடக்கூடியவர்கள், தொழுகை இல்லாதவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொழுகையில் பேணுதலோடு இல்லாமல் இருப்பவர்களும் நினைக்க வேண்டும். தொழுகையில் அசட்டையாக இருப்பவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை நரகத்தில் போடுவார். அவர்களை சந்திக்க சொர்க்கவாசிகள் செல்வார்கள். அவர்களை சந்தித்து சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், நீங்க யாப்பா நரகத்துக்கு வந்தீங்க கேட்பார்கள். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்தில் வாழும்போது தொழுகவில்லை, நாங்கள் உலகத்தில் வாழும்போது தொழுகவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை, உணவு கொடுக்கவில்லை, நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்தோம், சும்மா ஊதாரியாக சுத்தக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாங்களும் சுத்தி வந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்ப நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதிலில் முதலாவது பதில், நாங்கள் தொழுகவில்லை, தொழுகாத காரணத்தினால்தான் நரகத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்வார்கள். என்றால் அவர் தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒன்று, தொழுகையை எவ்வளவு ஒரு அவசியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை விட்டவர்களை இமாம்கள் சொல்கிறார்கள், சில பேர் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று கூட சொல்கிறார்கள். சில இமாம்கள் தொழுகை யாரிடத்தில் இல்லையோ இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சில இமாம்கள் சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், தொழுகையை விட்டவர்களை அடித்து தொழுக வைக்க வேண்டும் அல்லது சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நேர தொழுகையை எவர்கள் விட்டு விடுகிறார்களோ வேணும் என்று, மன் தரக்க ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், வேணும் என்று யார் ஒரு நேர தொழுகையை விட்டு விடுகிறாரோ ஃபஹதி பரஅத் மின்ஹு ஸிம்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவருக்கு இருக்காது, அல்லாஹ் தன் பொறுப்பை அவரை விட்டு நீக்கிக் கொள்கிறான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில், மன் தரக ஸலாத்தன் முத்தஅம்மிதன், வேணும் என்ற ஒரு தொழுகை விட்டு விட்டால் ஃபஹத ஹரஜ மினல் மில்லத்தி, சமுதாயத்தை விட்டு அவன் வெளியேறி விட்டான். அப்ப ஒரு நேர தொழுகை விட்டாலே அவன் முஸ்லிம் கிடையாது, அவன் மூமின் கிடையாது, சமுதாயத்திற்கும் அவனுக்கும் எந்த ஒரு பங்கும் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இன்னொரு ஹதீஸில், லா ஸஹமா ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ, யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். பேர் வேணா முஹம்மது என்று இருக்கலாம், அஹமது என்று இருக்கலாம், இஸ்மாயில், இப்ராஹிம், ஹாஜா, அதே போன்று முஹய்யிதீன் என்று இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் தொடர்பு உண்டா, இஸ்லாத்தில் அவன் உள்ளவனா என்றால் கிடையாது. ஏனென்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் ஒரு நேர தொழுகையை விட்டு விட்டானோ அவன் சமுதாயத்தை விட்டு வெளியேறி விட்டான்.
அவன் சமுதாயத்தை விட்டு வெளியேறி விட்டான். இன்னொரு ஹதீஸில் தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை, அவன் முஸ்லிமே கிடையாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தொழுகையை நாம் பேணுதலாக தொழுது வந்தால் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு என்ன, மதிப்பு என்ன என்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் சுபஹ் தொழுகிறார்களோ மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார். அவர் சுபஹ் தொழுகவில்லை என்றால் ஷைத்தான் அவன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஒரு மனிதன் தூக்கத்திற்கு செல்கின்ற பொழுது அவன் தூக்கத்துக்கு சென்று விழிக்கிற நேரத்தில் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். அது மட்டுமல்ல, இரவு நேரத்தில் தூக்கத்திற்கு செல்கின்ற பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஷைத்தான் போட்ட முடிச்சு எப்ப அவிழ்க்கப்படும் என்றால் தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, தொழுகைக்காக வேண்டி உபு செய்தால் 2ஆம் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, சுபஹ் தொழுது விட்டால் 3 முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது. சுபஹ் தொழுகவில்லை என்றால் ஷைத்தான் போட்ட முடிச்சிலேயே அவன் வாழ்க்கையை கழிக்கிறான் அன்று முழுவதும். சுபஹ் தொழுகவில்லை என்றால் ஷைத்தான் போட்ட 3 முடிச்சில் அவனுடைய வாழ்க்கையும் காலத்தையும் நேரத்தையும் கழிக்கிறான் அன்று முழுவதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தூக்கத்திற்கு செல்கின்ற பொழுது ஷைத்தான் போடுகின்ற முடிச்சை அவளுக்கும் சாதனமாக சுபஹ் இருக்கிறது. ஷைத்தான் போன்ற முடிச்சை அவளுக்கும் சாதனமாக சுபஹ் இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு முக்கியம் தொழுகைக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மேல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ, மன் ஹாஃபஸ அலா ஸலவாத்தி, யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறாரோ நாளை மறுமை நாளில் அது ஒளியாக இருக்கும், அத்தாட்சியாக இருக்கும், நரகத்திலிருந்து அவனுக்கு ஈரட்டத்தை பெற்றுத்தரும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் என்றால் இந்த தொழுகையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தொழுகையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பாருங்க, கைவலி கால்வலி ஏதாவது நோய் என்றால் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அல்லாஹ் என்னுடைய கைவலியை நீக்கி கால்வலியை நீக்கி என் நோயை குணப்படுத்து என்று. அல்லது ஏதாவது ஒரு தேவை என்றால் தொழுகைக்கு வருவார்கள், துஆ செய்வார்கள், அவருடைய தேவை முடிந்துவிட்டால் பள்ளிவாசலை மறந்து விடுவார்கள், தொழுகை ஞாபகம் வராது. உலகத்தில் பார்க்குமா இல்லையா? திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு வருவார்கள், திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. தேவைகள் முடிந்து விட்டது, தேவைகள் நிறைவேற பள்ளிவாசலுக்கு வந்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், மீதா மஸ்ஸல் இன்சானம் துர்ரு தஆனா லிஜம்பிஹி அவ் ஆயிதன் அவ் ஆயிமா, மனிதனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் இருந்தவனாக படுத்தவனாக நின்றவனாக என்னை அழைக்கிறான். ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு துர்ரஹு, அவனுக்கு ஏற்பட்ட தீங்கை நாம் நீக்கிவிட்டால் நம்மை அழைக்காதனையே போன்று அவன் நடக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வுலகத்தில் பார்த்தோம் இல்லையா? ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது நோய் குணமாகணும், தேவைகள் நிறைவேறணும் என்றால் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், துஆ செய்கிறார்கள், தஸ்பீஹாத்துகள் திக்ர்கள் எல்லாம் முணங்குவார்கள், நாவால் உச்சரிப்பார்கள். தேவைகள் நிறைவேறிவிட்டால் பள்ளிவாசல் பக்கம் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், தொழுகையை மறந்து விடுவார்கள். உலகத்தில் பார்க்கும், குமரகாரியம் நிறைவேறணும், பையன் பரீட்சையில் பாஸ் ஆகணும், பையனோ பிள்ளைகளோ பரீட்சையில் பாஸ் ஆகணும், வாப்பா தொழுவாங்க, அல்லாஹ் என் மாமா 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிருக்கான், அவனுக்கு வெற்றியை கொடு, 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிருக்கான், அவனுக்கு வெற்றியை கொடு என்று துஆ செய்வார்கள். ரிசல்ட் வந்து விட்டால் முடிஞ்சு வச்சு, தொழுகைக்கு சாவியை போட்டான், பூட்டு போட்டான். உலகத்தில் பார்க்கும். இதே போன்றுதான் ஒவ்வொரு காரியமும் நிறைவேற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், தொழுகிறார்கள். காரியம் நிறைவேறிவிட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள், தொழுகையை மறந்து விடுகிறார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் சிலர் ஃபிரௌனோடு இருப்பார்கள், இன்னும் சிலர் ஹாரூனோடு இருப்பார்கள், இன்னும் சிலர் ஹாமானோடு இருப்பார்கள், இன்னும் சிலர் உபய் இப்னு கலஃபோடு இருப்பார்கள். ஃபிரௌன் யாரு? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களில் உயர்ந்தவன், உங்களுடைய இறைவன் என்று சொல்லவன். ஹாரூன் யார்? மமது யார்? உலகத்தில் சுத்தி வந்தவன் இல்லையா? ஹாரூன் என்பவன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்துக் கொண்டு இவனுடைய மூளையால் உழைப்பால் இவனுடைய திறமையால் வந்தவன் என்று பெருமடித்தவன். மக்கள் எவ்வளவோ சொன்னாங்க,
வலா தபிகல் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்யாத, நன்மையை நாடி பிறருக்கு உதவி செய்ய, மறுமையின் இல்லத்தை தேடு, அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் வாழாத என்று மக்கள் ஆரோனை பார்த்து சொன்னபோது கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மி, என் அறிவால் இவைகளெல்லாம் தரப்பட்டவை என்று அவன் சொன்னான். இன்னைக்கு நம்ம சொல்லுதோம், இந்த சொத்து பத்தெல்லாம் யாரால் வந்தது? என்னால் வந்தது. என்னுடைய மூளை சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நான் உழைத்தவை இந்த சொத்து பத்தங்கள் எல்லாம், இந்த காசு பணம் எல்லாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். இந்த பேச்செல்லாம் என்ன? அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு. ஆரோன் எப்படி பேசினானோ அதே போன்றுதான் இன்றைக்கும் இதே போன்று சில மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்ப ஆரோன் மமதியார் உலகத்தை சுத்தி வந்தவன், ஹாமான் அவன் அல்சாட்டியம் செய்தவன், அல்லாஹ்வை அம்பை விட்டு எய்து கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மாளிகையை கட்ட சொல்லவன், மாளிகையை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டவன். யா ஹாமான் உபலினி ஸரஹல்ல அன்னி அபுலுல் அஸ்பாப், நீங்க உயரமான மாளிகையை கட்டுங்கள், நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும், இரத்தத்தை வரவைக்க வேண்டும் என்று உலகத்தில் சொன்னவன் தான் ஹாமான். அதே போன்று உபய் இப்னு கலஃப் என்பவன் யார்? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்விற்கும் இஸ்லாத்திற்கும் சஹாபாக்களுக்கும் எதிரியாக இருந்து செயல்பட்ட எதிரியாக இருந்தவன் தான் உபய் இப்னு கலஃப் என்பவன். இந்த மக்களோடு இருப்பார்கள் யார் என்றால் தொழுகையை விட்டவர்கள். அதை ஒரு கவிஞர் சொன்னான் தன் மனைவியை பார்த்து, நீ தொழுகின்றாய், நான் தொழவில்லை, நீ தொழுகின்றாய், நான் தொழவில்லை, ஆனால் தொழக்கூடிய நீ சொர்க்கத்தில் ஏழைகளோடு இருப்பாய், தொழாத நான் நரகத்தில் பணக்காரரோடு இருப்பேன். ஃபிரௌன் பணக்காரன், ஆட்சியாளர் இல்லையா? ஆரோன் பணக்காரன், ஹாமான் பணக்காரன், உபய் இப்னு கலஃப் என்பவனும் பணக்காரன். எனவே அந்த கவிஞர் சொன்னான் மனைவியை பார்த்து, நீ தொழுகின்றாய், தொழுது என்ன புண்ணியம், நீ சுரக்கத்தில் ஏழைகளோடு இருப்பாய், ஆனால் தொழுகவில்லை, நரகத்தில் பணக்காரனோடு நான் இருப்பேன் என்று ஒரு கவிஞர் சொன்னான். இதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. தொழுது என்ன பயன் இருக்கிறது? இன்றைக்கு எத்தனை மக்கள் தொழுகைக்கு செல்கிறார்கள்? அவர்களில் யார் பணக்காரன் என்று இன்றைக்கு மக்கள் கேட்கும் கேள்வி இல்லையா? தொழுது என்ன புண்ணியம்? தொழக்கூடியவர்களில் யார் வசதியா இருக்காங்க? அப்ப வசதிக்காக வேண்டிதான் தொழுகின்றோமா? பணத்திற்காக வேண்டிதான் தொழுகின்றோமா? ஆட்சி அதிகாரத்திற்காக வேண்டிதான் தொழுகின்றோமா? அதுவல்ல. அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். காசுக்காக வேண்டி அல்ல, ஆட்சிக்காக வேண்டி அல்ல, பொறுப்புக்காக வேண்டி அல்ல, பெருமைக்காக வேண்டி அல்ல, முகஸ்துதிக்காக வேண்டி அல்ல. தொழுகை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் தொழுகிறோம். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அதிகமான மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? தொழுதால் காசு மனம் கிடைத்து விடுமா, தொழுதால் நாம் பணக்காரன் ஆயிடலாமா என்று ஒரு எண்ணம் அதிகமான மக்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே யார் தொழுகவில்லையோ இவர்கள் மறுமையில் இஸ்லாத்துடைய எதிரிகளோடு இருப்பார்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு நல்ல ஆளை பிடிச்சுக்கிட்டு ஒரு கெட்ட மனிதனுக்கு ஒப்பா பேசுனா கோவம் வரும் இல்லையா? அவனை மாதிரி நீ ஆக மோசமான ஆளு, உதாரணமா ஒரு மது அடிக்கிறவன், அது விபச்சாரம் செய்யக்கூடியவன், அது கொடும்பாவி, பெரும்பாவி, இந்த பாவியின் நீனும் ஒன்னு சொன்னா அவன் கோவம் பொத்துக்கிட்டு வரும். அப்படித்தானே? நீ எப்படி அவனுக்கு ஒப்பா என்ன பேசனா, அவனை மாதிரி என்ன எப்படி நீ சேர்த்து இணைத்து பேசலாம் என்று நாம் கோவப்படுவோம். இதே மாதிரிதான் கவலைகள் வர வேண்டும், கோபம் வர வேண்டும். நமக்கு ஃபிரௌனோடு நாம் இருப்பதா, நரகத்தில் ஆரோனோடு நாம் இருப்பதா, ஹாமானோடு நாம் இருப்பதா, உபய் இப்னு கலஃபோடு நாம் இருப்பதா என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். உலகத்தில் பாவிகளை பார்த்தால் ஒதுங்குவதை போன்று, உலகத்தில் பாவிகளை பார்த்தால் ஒதுங்குவதை போன்று நரகத்தில் இருக்கிற ஃபிரௌனை விட்டு ஒதுங்க வேண்டும், ஹாமானை விட்டு ஒதுங்க வேண்டும், ஹாரூனை விட்டு ஒதுங்க வேண்டும், உபய் இப்னு கலஃபை விட்டும் நாம் ஒதுங்க வேண்டும். அப்படி என்றால் தொழுகையை நாம் எடுக்க வேண்டும், தொழுது வர வேண்டும், தொழுகையை பேணுதல் தொழுது வர வேண்டும். அவர்கள் தொழுது வந்தால் மறுமையில் சொர்க்கத்தில் நபிமார்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உண்மையாளர்கள், தியாகிகளோடு நாம் இருப்போம். இது மிகப்பெரிய மதிப்பு இல்லையா? உலகத்தில் எல்லா சிறப்பும் கொடுக்கப்பட்ட மனிதரோடு நாம் இருந்தால் ஒரு தனி மதிப்பு நமக்கு. ஒரு மேடை போட்டு முக்கியஸ்தர்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆளை வச்சா, எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆளை வச்சா ரொம்ப பெருமையா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சொல்லி காட்டுவாங்க. காலகாலமா எங்க ஊர்ல அந்த விழா நடந்துச்சு, பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் அந்த மேடையில் இருந்தாங்க.
அந்த மேடைக்கு பக்கத்தில் என்னையும் உட்கார வைத்தார்கள் என்று அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் உள்ள மக்களுக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், இங்க பாருங்கப்பா, உலகத்தில் நீங்கள் வாழும் போது ஒழுங்கா வாழ்ந்தால், இறையச்சத்தோடு வாழ்ந்தால், நீங்கள் தொழுகையை பேணுதலோடு தொழுது வந்தால், மறுமையில் சாதாரண ஆளோடு நான் வைக்க மாட்டேன். நீங்கள் யாரோடு இருப்பீர்கள் என்றால் நபிமார்களோடு இருப்பீர்கள், சித்திகளோடு இருப்பீர்கள், நல்லவர்களோடு இருப்பீர்கள், ஷுஹதாக்களோடு இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப எவ்வளவு ஒரு ஆசை இருக்க வேண்டும். அந்த மக்களோடு சொர்க்கத்தில் இருக்க நமக்கு எவ்வளவு ஆசையும் ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தொழுகையை விட்டால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கோபத்தோடு அந்த மனிதனை பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தரக ஸலாத்தன் வாஹிதன், ஒரு நேர தொழுகையை எவன் விட்டு விடுகிறானோ லகையல்லாஹு ஹுவ அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபத்தின் நிலைமையில் சந்திப்பான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவனுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவனுக்கு உண்டு. சஹாபாக்களை பாருங்கள், ஒரு நேர தொழுகையை விட்டார்கள் என்று சரித்திரத்தில் பார்க்க முடியுமா? ஒரு நேர தொழுகையை விட்டார்கள் என்று சரித்திரத்தில் பார்க்க முடியுமா? ஜமாத்து தொழுகையை விட்டு விட்டார்கள். அதற்காக வேண்டிய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைபர் போருக்கு பிறகு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகப்பெரிய பேரித்தமலம் தோட்டத்தை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள். அந்த தோட்டத்தை பார்த்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் அசர் தொழுகை முடிந்து விட்டது, அசர் தொழுகை ஜமாத்து முடிந்து விட்டது. தொழுதார்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், அந்த தோட்டத்தின் காரணமாகத்தான் ஜமாத்தின் நன்மையை இழந்து விட்டேன், அந்த தோட்டம் எனக்கு தேவையில்லை, யா ரசூலல்லாஹ், அந்த தோட்டத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் தொழுகையில் ஒரு பிடிப்பு, தொழுகையில் ஒரு பேறுதல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனவேதான் அவர்களை பாராட்டு சொல்கிறான், லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா, அந்த மக்களை வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுகையை விடுவதை விட்டும் ஜகாத்து கொடுப்பதை விட்டும் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ தொழுகையை விட்டும் தடுக்கவில்லை, ஜகாத்து கொடுப்பதை விட்டும் தடுக்கவில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டும் தடுக்கவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி? வியாபாரத்திற்காக வேண்டி கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி நாம் தொழுகை விட்டு விடுகிறோம், ஜமாத்தை விட்டு விடுகிறோம். சரியான கூட்டம், தொழுகைக்கு வர முடியல சொல்றாங்க, பார்க்கமா இல்லையா? சரியான கூட்டம், எனவே தொழுகைக்கு வர முடியவில்லை, ஜமாத் தவறி விட்டது, ரொம்ப அசட்டையாக. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோட்டத்தை பார்த்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அசர் தொழுகை ஜமாத் முடிந்து விட்டது, ஜமாத்துடைய நன்மையை இழக்க காரணம் தோட்டம், தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்தார்கள். இதுதான் தொழுகையில் பேணுதல். என்னதான் தொழில் இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்க சொல்லிவிட்டால் அப்படியே எல்லாத்தையும் விட்டுவிட்டு சஹாபாக்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். இன்னைக்கு நம் நிலைமை எப்படி இருக்கிறது? நேரு மாற்றமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவன் கேட்கும் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அவன் கேட்கும் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். நீ தொழுதாயா? அவன் கேட்கிற முதல் கேள்விக்கு பதில் சரியாக இருந்தால் நாம் வெற்றி, பதில் இல்லை என்றால் நாம் தோல்வி, நாம் தோல்வி. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை சரியாக இருக்கிறதா என்பதை இன்றே நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு தொழுகையில் பேணுதலோடு இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு முடிவையும் நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.